வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் தேவாலயங்களை புனரமைக்க, பழுது பார்க்க மற்றும் புதிய தேவாலயங்கள் கட்டுவது போன்ற அனைத்து தேவைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் சிறப்பாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களும் இதற்கு மிக அதிகப்படியான நலத்திட்டங்கள் மற்றும் தேவாலயங்களுக்கு அனைத்திற்கும் நாம் தேவைகளை உணர்ந்து செயலாற்றக்கூடிய அமைச்சராக இருக்கிறார்கள். ஆகவே இதன் அடிப்படையில் நேற்றைய தினத்தில் 4 தேவாலயங்கள், 3 ஹெரிட்டேஜ் தேவாலயங்கள், தொன்மையான தேவாலயங்களுக்கு 4 கோடி முதல் மொத்தம் நேற்றைய தினத்தில் ஒரு 7 கோடி ரூபாய் வரை நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதாவது அந்த தேவாலயங்களை முழுமையாக சீரமைக்க மற்றும் பழுது பார்க்க, இன்னும் அதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வாங்குவதற்கு இந்த பணிகளை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே விரைவாக தேவையுள்ள மக்கள், ஆலயங்களை கட்டுமானம் செய்கின்ற தலைமை குருவானவர்கள் மற்றும் புனரமைப்பதற்கு நிதி தேவைப்படுகிறவர்கள் மற்றும் பல்வேறு இடங்களிலே புதிய தேவாலயம் கட்டப்பட வேண்டும். அதற்கான வழிமுறைகள் எல்லாவற்றையும் நாம் அதற்கான விளம்பரங்களை அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கொடுக்கிறார்கள். நீங்கள் அதற்கு விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் இதற்கென்ற தனி நிதி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆகவே நாம் செய்ய வேண்டியது, அதற்கு தகுந்தவர்கள், அதற்கு தேவை உள்ள மக்கள் உடனடியாக அதற்கு விண்ணப்பிக்க எல்லா டாக்குமெண்ட்ஸ், அதற்கு தேவையான எல்லா நகல்கள் மற்றும் அந்த பட்டா எல்லாவற்றையும் வைத்து நீங்கள் விண்ணப்பிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு தேவாலயத்திற்கும் குறைந்தபட்சம் 20 லட்சம் முதல் அதிகப்படியாக அவர்கள் தேவைகளை உணர்ந்து செய்வதற்கு நம்முடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தேவைகள் மற்றும் குறிப்பாக கல்லறை தோட்டத்திற்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு, கல்லறை தோட்டத்திற்கு புதிதாக கல்லறை தோட்டம் இல்லாத தேவாலயங்களில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் கல்லறை தோட்டத்திற்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று நமக்கு ஒரு அரசாணையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கல்லறை தோட்டம் தேவையுள்ள மக்கள் மற்றும் கல்லறை தோட்டத்திற்கு பட்டா இடத்தில் கல்லறை தோட்டம் இருந்தால் அதற்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு நிதி உதவி ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அந்தந்த தேவாலயத்தின் குருவானவர் அல்லது பாஸ்டர் அல்லது சினட் ஆஃப் த பெண்டிகாஸ்டல் மிஷன், அதன் தலைமை போதகர் அவர்களிடமிருந்து ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் பெற்று நகல்களோடு இணைத்து நீங்கள் சமர்ப்பிக்கவும், எங்கள் வாரிய உறுப்பினர்கள் போர்டு மெம்பர்ஸ் இடம் வாயிலாக கொடுத்து அனுப்பலாம், அல்லது நீங்களே நேரடியாக போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் சமர்ப்பிக்கலாம். விரைவாக இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதிலும் புதிய ஆலயங்கள் கட்டுவதற்கு இருந்த எல்லா பழைய வழிகாட்டு நெறிமுறைகளும் அது தவிர்க்கப்பட்டு இப்பொழுது புதிதாக ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் புதிய தேவாலயங்கள் கட்டுவதற்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஆன்லைனில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். 30 நாளைக்குள் அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த விண்ணப்பத்தை 30 நாளுக்குள் முடிவெடுக்க வேண்டும். ஒன்று தருவது அல்லது நிராகரிப்பது.
இது இரண்டும் முடிவு எடுக்கவில்லை என்றால் அது கொடுத்ததாக அர்த்தம். ஆகவே 1 மாதத்திற்குள் உங்களுக்கு புதிய தேவாலயங்கள் கட்டுவதற்கான அனுமதி பெற்று விடுவீர்கள். இரண்டாவது, புனரமைக்கப்படுகின்ற ஆலயங்களுக்கு நீங்கள் ஆட்சித்தலைவருடைய அனுமதி தேவையில்லை. ஏற்கனவே ஆலயம் அங்கே செயல்பட்டால் நீங்கள் அது முழுமையாக இடித்து கட்டினாலும் சரி அல்லது புனரமைத்தாலும் சரி, அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சென்று நீங்கள் அந்த பிளான் அப்ரூவலை கொடுத்து அதற்கான அனுமதியை பெற்று நீங்கள் தேவாலயத்தை புனரமைக்கலாம். ஆகவே இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் நீங்கள் விரைவாக அதற்கும் விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே நம்முடைய சிறுபான்மையினர் நலத்திற்காக, நம்மை கிறிஸ்தவ சமுதாயத்தை பாதுகாக்கிற ஒரே அரணாக திகழ்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மிக சிறந்த முன்னெடுப்பு நமக்கான இந்த அரசாணைகள். ஆகவே அந்த அரசாணைகளை பின்பற்றி நாம் பயனடைவோம், பங்கு பெறுவோம், இணைவோம். ஒட்டுமொத்தமாக இது எந்த கிறிஸ்தவ அமைப்பிற்கும் சொந்தமானதல்ல, அனைவருக்கும் பாத்தியப்பட்டது. அதாவது இது ஒரு டினாமினேஷன் கிடையாது, எல்லோருக்கும் உள்ளது. ஆகவே ஆர்சியாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐஆராக இருந்தாலும் சரி, அல்லது பென்டிகோஸ்டல் மிஷன்ஸாக இருந்தாலும் சரி, அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சஸாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம சுவாதீன திருச்சபைகள் சின்ன சின்ன ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மற்றும் எல்லா லுத்தரன் சபைகள் ஆகிய எல்லோருக்கும் உண்டான இந்த அரசாணைகள் தான். ஆகவே கிறிஸ்தவ மதத்தை தழுவி நிற்கிற எல்லா ஆலயங்களுக்கும், கிறிஸ்தவ மதத்தை போதிக்கின்ற எல்லோருக்கும் உண்டான இந்த திட்டங்கள். அதிலும் நம்ம ஆலயத்தில் பணிவிடை செய்கிற கோவில் குட்டிமார்கள், உபதேசியார்கள், சீஷைகள், வேதியர்கள், பாடகர்கள் மற்றும் கிறிஸ்தவ ஆதரவற்றோர் இல்லங்களில் பணிபுரிகின்றவர்கள் மற்றும் தொழு நோயாளியர் இல்லங்களில் பணிபுரிகின்றவர்களுக்கான இந்த நலவாரியம். ஆகவே இந்த நலவாரியத்தில் உறுப்பினர்களாக உங்களை இணைத்துக் கொள்வதற்கு நீங்கள் 3 புகைப்பட நகல் மற்றும் உங்களுடைய குடும்பத்தின் உள்ள அனைவருடைய ஆதார் நகல்கள் மற்றும் உங்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களில் நீங்கள் அளித்து விரைவாக அனைத்தையும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலர் அவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சிறுபான்மையினர் அலுவலர் என்று தனியாக இல்லாவிட்டால் பிற்படுத்தப்பட்ட அலுவலர் அவரிடம் நீங்கள் கொண்டு போய் அந்த விண்ணப்பத்தை அளித்து அதன் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை, குழந்தைகளுக்கான திருமண உதவித்தொகை, பேர்கால உதவித்தொகை மற்றும் 60 வயது எட்டியவுடன் உங்களுக்கு மாதாந்திர பென்ஷன், ஓய்வூதியம், அதன் பின்னர் உடல் ஊனமுற்றோர் இருந்தால், அதே போல் விபத்தினால் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு ஈட்டுறுதி, அதே போல் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைக்காக அவருடைய மனைவிமார் யாருக்கும் தேவை இருந்தால் அவர்களுக்கு மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரம் போன்றவற்றை பெறுவதற்காக நீங்கள் விரைவாக விண்ணப்பியுங்கள். இது முற்றிலுமாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் தொண்டு செய்கிற, பணிவிடை செய்கிற பணியாளர்கள், கல்லறை தோட்டத்து பணியாளர்களுக்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது முதல் முறையாக, இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வாரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் இணைவோம், பங்கு பெறுவோம், நாம் இதன் மூலமாக பயனடைவோம். இதன் மூலமாக நாம் அனைத்து திருச்சபைகளும் இணைகின்ற தருணமாக இந்த தருணம் இருக்கட்டும். திருச்சபைகளின் ஒட்டுமொத்த குரலை நாம் ஒன்று போல் இணைந்து, நாம் எப்படி 40 தொகுதிகளையும் வென்றெடுத்தோமோ அதுபோல் திருச்சபைகள் ஒன்றிணைந்து ஒரே குரலாக நாம் எழும்பி பிரகாசிப்போம். நம்முடைய நாடும் செழிக்கும்,
நம் சிறுபான்மையினர் இனமும் வளர்ச்சி பெறும். நன்றி.